ஸ்ரீ காசி காண்டம் 53ஆம் அத்தியாயம். சிவனின் உதவியாளர்கள் வாரணாசிக்கு செல்லுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பிரம்மத்தை அறிந்தவர்களில் முதன்மையானவரான பகவான் பிரம்மதேவரின் அசாதாரணமான சுவாரஸ்யமான கதை கூறப்பட்டுள்ளது. பிரம்மதேவரும் அங்கேயே தங்கிய போது சம்புமூர்த்தி என்ன செய்தார்? ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய மாமுனிவரே, பாக்யவான் பிரம்மதேவரும் காசியில் தங்கிய போது மனதில் மிகவும் வருத்தம் கொண்ட கிரீஷா சிவபெருமானானவர் சிந்திக்கத் தொடங்கினார். அந்த காசி நகரம் ஒரு கண்கவர் இடம். அத்தகைய நகரம் என் பார்வையின் எல்லைக்குள் ஒருபோதும் வந்ததில்லை. அந்த நகரத்திற்கு செல்பவர் பின்தங்கி இருப்பார். உண்மையில் யோகினிகள் காசியுடன் தொடர்பு கொண்டதால் அந்த யோகினிகள் அல்லாதவர்கள் ஆகிவிட்டனர். 1000 கதிர் சூரியன் கூட பயனற்றதாகிவிட்டது. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதில் புத்திசாலியான விதியால் கூட என் நோக்கத்தை நிறைவேற்ற இயலவில்லை. இவ்வாறு சிந்தித்த பிறகு தேவர்களின் இறைவன் தனது பல உதவியாளர்களை அழைத்து, வாரணாசி நகரத்திற்கு விரைவாக செல்லுங்கள். விரைவாக சென்ற பிறகு யோகினிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறியவும். அந்த சூரிய கடவுள் என்ன செய்கிறார், விதி என்ன செய்கிறது என்று கூறி அனுப்பினார். அவர்களை அந்தந்த பெயர்களால் அழைத்து உரிய மரியாதையுடன் அனுப்பினார். சங்கு கர்ணரே, மகா காலரே, கண்டா கர்ணரே, மகோதரரே, சோமானந்தின் நந்தி சேனரே, கலா பிங்களரே, குக்குடரே, குண்டோதரரே, மயூராக்னரே, தகராணரே, பகாரரே, திலபர்ணரே, ஸ்தூலகர்ணரே, திரிமிகண்டரே, பிரபா மாயா, சுகேசா, விந்ததி, சாகா, கபர்த்தின், பிங்களக்ஷகா, வீரபத்ரா, கிராதா, சதுர்முக, நிகும்பகா, பஞ்சாட்சகா, திரையக்ஷா, ஷேமகா, லங்காலின், விராதன், சுமுகன், ஆஷாதி, இந்த ஸ்கந்தன், ஹேரம்பன், நைக்கமேயன், இந்த சாகன், விசாகன், நந்தி, பிருங்கி போன்ற நீங்கள் அனைவரும் என் மகன்கள். நீங்கள் இருந்த போதிலும், நீங்கள் அதிகப்படியான வீரம் கொண்டிருந்தாலும், காசி மன்னன், திவோதாசன், யோகினிகள், சூரியன் மற்றும் பிரம்மதேவர் ஆகியோரை குறித்த எந்த செய்தியும் எனக்கு கிடைக்கவில்லை. எனவே உங்கள் இருவரையும் போக விடுங்கள். இந்த சங்கு கர்ணனும் மகாகாலனும் காலனை கூட நடுங்க வைக்க வல்லவர்கள். வாரணாசியின் செய்தியை கண்டறிய அவர்கள் சென்று அவசரமாக திரும்பட்டும். அதன்படி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அவர்கள் விரைவாக வாரணாசி நகரத்தை அடைந்தனர். ஒருவர் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு வித்தைக்காரனின் தந்திரங்களை கண்டவுடன் மயக்கம் அடைவது போல சங்கு கர்ணனும் மகாகாலனும் காசியை கண்டவுடன் மோகமடைந்தனர். அவர்கள் இவ்வாறு சிந்தித்தார்கள், மாயையின் மகாசக்தி எவ்வளவு அற்புதமானது! என்ன ஒரு துரதிருஷ்டம்! ஞானமற்றவர்கள் காசியை அடைந்த பிறகு, விடுதலையின் நிறைவை அடைந்த பிறகு வேறு இடத்திற்கு செல்கிறார்கள். அடையப்பட்ட முக்தி கூட பெரும் ஆசீர்வாதங்களின் பூமியான காசி கைவிடப்பட்டவர்களின் கைகளிலிருந்து நழுவுகிறது. காசியில் வெந்நீரில் நீராடினால் கூட அனைத்து யஜ்ஞங்களின் பிரம்மாண்டமான நீராடல்களும் சிறந்தவை. அத்தகைய காசியை யார் கைவிடுவார்கள்? ஒரு மலரை அர்ப்பணித்தாலும் கூட காசியில் உள்ள சிவலிங்கத்தின் உச்சியில் அதன் பலன் 10 தங்க துண்டுகளை பரிசாக கொடுத்ததற்கு சமம். அந்த காசியை யார் விட்டு செல்வார்கள்? காசியில் சிவபெருமானின் முன் ஒரு முறை நமஸ்காரம் செய்வதன் மூலம் ஒருவர் பெரும் நிலையுடன் ஒப்பிடும் போது தேவேந்திரனின் பதவி கூட அற்பமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த காசியை யார் கைவிடுவார்கள்? காசியில் ஒரு பிராமணருக்கு திருப்தி அடையும் அளவிற்கு உணவளிப்பதன் மூலம் வாஜபேய யாகத்தை விட அதிக பலன்களை பெறுகிறார். அந்த காசியை யார் கைவிடுவார்கள்? காசியில் ஒரு பிராமணருக்கு ஒரு பசுவை முறையாக கொடையாக கொடுத்தல், தானம் அளித்தல், 10,000 பசுக்களை கொடுத்த பலனை அவர் பெறுகிறார். எந்த விவேகமுள்ள மனிதன் அந்த காசியை கைவிடுகிறான்? காசியில் ஒரு லிங்கத்தை நிறுவுவதன் மூலம் ஒருவர் 3 உலகங்களின் ஆட்சியை நிறுவுகிறார். யார் அந்த காசியை விட்டு விடுவாரா? இருவரும் இவ்வாறு முடிவு செய்தனர். அவர்கள் 2 புண்ணிய லிங்கங்களை நிறுவி அங்கேயே நிரந்தரமாக தங்கினர். இன்று வரை அவர்கள் காசியை விட்டு செல்லவில்லை. உதவியாளர் சங்கு கர்ணரால் போற்றப்படும் சங்கு கர்ணேஸ்வர லிங்கத்தை பார்வையிடுவதன் மூலம் ஒரு உயிரினம் எந்த தாயின் பெரிய கருவிடும் பிறக்காது. விஸ்வேசத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள சங்கு கர்ணேஸ்வரரை வழிபடுவதன் மூலம்
ஒரு மனிதன் ஒருபோதும் இவ்வுலக இருப்பு என்ற பயங்கரமான கடலில் மீண்டும் நுழைவதில்லை. உதவியாளர் மகா காலரால் போற்றப்படும் மகா காளேஸ்வர லிங்கத்தை வணங்கி வணங்கி புகழ்ந்து பேசிய பிறகு ஒருவருக்கு எங்கே பயம் இருக்க முடியும்? ஸ்கந்தன் கூறினார். சங்குகர்ணன் மற்றும் மகாகாலர்கள் அதிக நேரம் தாமதமாகிவிட்டனர். இதை அறிந்த சர்வ வல்லமையுள்ள இறைவன் வேறு 2 கணங்களை அனுப்பினார். கண்டா கர்ணரே, நீங்கள் வாருங்கள். மிகவும் புத்திசாலி மகோதரரே, நீங்கள் இருவரும் காசிக்கு சென்று அங்குள்ள நிலைமையை அறிய விரைவாக செல்லுங்கள். இவ்வாறு இந்த 2 கணங்களும் பெரிய நகரமான காசியை அடைந்த பிறகு திரும்பவில்லை. இன்று வரை இல்லை. அவர்கள் அங்கேயே ஏதோ ஒரு இடத்தில் தங்கினர். காசியில் கண்டகர்ணேஸ்வர லிங்கத்தை முறையாக நிறுவிய பிறகு சிறந்த கண்ட கர்ணன் அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். லிங்கத்தை நீரினால் சுத்தம் செய்தல் மற்றும் லிங்கத்தை வழக்கமான முறையில் தியானம் செய்வதற்கான சடங்கை செய்வதற்காக அங்கேயே ஒரு புனித குழியை தோண்டி இன்று வரை காசியை விட்டு வெளியேறவில்லை. அதன் மேற்கில் மகோதரர் சிவனை தியானிப்பதில் மூழ்கினார். இன்றும் கூட கலச முனிவரை அவர் மகாதரேஸ்வர லிங்கத்தை தியானிக்கிறார். சிறந்த பிராமணரை, வாரணாசியில் மகாதரேஸ்வரரை தரிசித்த பிறகு ஒரு தாயின் வயிற்று குழிக்குள் ஒருபோதும் ஒருவர் நுழைய இயலாது. கண்டா கர்ணஹரத்தில் புனித நீராடி வியாசேஸ்வரரை தரிசித்த பிறகு ஒரு பக்தர் வேறு இடத்தில் இறந்தால் அவர் வாரணாசியில் இறந்தவராக கருதப்படுவார். மகா தீர்த்தத்தில் முறையாக ஸ்ரார்த்தம் செய்த பிறகு ஒரு பக்தர் 7 மூதாதையர்களை மீட்டுக் கொள்வார். அவர்கள் நரகத்தில் துன்பப்பட்டாலும் கூட இன்றும் கூட அந்த புனித குழியில் மூழ்கிய பிறகு ஒருவர் ஒரு கணம் மிகவும் கவனத்துடன் இருந்தால் பகவான் விஸ்வேஸ்வரரின் மகத்தான வழிபாட்டின் மணிகளின் ஒலியை அவர் நிச்சயமாக கேட்பார். கலசத்தில் பிறந்த முனிவரை, முன்னோர்கள் கூறுகிறார்கள், எங்கள் குடும்பத்தில் கண்ட கர்ணத்தின் தூய நீரில் இஞ்சின் விதைகளையும் தண்ணீரையும் காணிக்கையாக கொடுப்பவர்கள் எவரும் இல்லையா? காசியில் மகாஹிருத கண்ட கர்ணத்தில் லிபரி சடங்கை செய்த பிறகு தங்கள் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் பெரும் அமானுஷ்ய சக்திகளை பெற்றுள்ளனர். ஸ்கந்தன் கூறினார். கண்ட கர்ணன் சென்றதும் மகோதரனும் சென்றதும் ஸ்மராவின் எதிரி சிவபெருமான் ஆனவர் ஆச்சரியப்பட்டார். அடிக்கடி தலையை ஆட்டியபடியும் மீண்டும் மீண்டும் புன்னகைத்தபடியும் ஹரன் மனதில் கூறினார், காசி, மற்றவர்களை மயக்கும் ஒரு பெரிய சக்தி தங்களிடம் உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். பழங்கால விவகாரங்களை அறிந்தவர்கள் உங்களை மகா மாயையை அளிப்பவர் என்று புகழ்கிறார்கள். ஆனால் காசியின் அந்த அம்சம் அது மாயையை உருவாக்கும் ஒரு பெரிய சக்தியை கொண்ட இடம் என்பதை அவர்கள் அறியவில்லை. நான் மற்ற அனைவரையும் அனுப்புவேன். நீங்கள் அவர்களை மயக்குவீர்கள். எனவே காசி தாம் மந்திர மூலிகை என்று எனக்கு தெரியும். இன்னும் எனக்கு இருக்கும் அனைத்து உதவியாளர்களையும் நான் அனுப்புவேன். சாதிக்க வேண்டிய ஒரு பணியில் ஞானிகள் தங்கள் முயற்சியை நிறுத்த மாட்டார்கள். முயற்சியை நிறுத்துவது ஒருபோதும் ஞானிகளால் மேற்கொள்ளப்படக்கூடாது. அவர்களின் தொடர்ச்சியான முயற்சி பாதகமான விதியை தடுக்கலாம். ஸ்வர்பானு ராகு தாக்கப்பட்டாலும் ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனும் அவர்கள் மேற்கொண்ட காரியம் குறித்த அவர்களின் முயற்சியை இன்று வரை கைவிடுவதில்லை. ஒரு இடத்தில் பாதகமாக இருப்பதால் விதி அடிக்கடி செயல்களை விரக்தி அடைய செய்கிறது. மற்றொரு இடத்தில் போதுமான முயற்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் அனைத்து செயல்களும் பலனளிக்கின்றன. முந்தைய பிறவியில் முன்பு செய்த கர்மா தெய்வம் விதி என்று அழைக்கப்படுகிறது. வேறு எதுவும் அல்ல. அதை ஒழிக்க ஒரு விவேகமுள்ள மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாத்திரத்தில் வைக்கப்படும் உணவு விதியின் சக்தியால் மட்டுமே வாய்க்குள் நுழைவதில்லை. கைகள் மற்றும் வாயின் செயல்களால் அது வயிற்றின் குழிக்குள் நுழையும். விதியை வெல்லும் முயற்சி என்று நியாயப்படுத்திய பிறகு இறைவன் 5 கணங்களை மிகுந்த உத்வேகத்துடன் அனுப்பினார். அவர்கள் சோமானந்தி, நந்திசேனர், காலர், பிங்களர் மற்றும் குக்குடர். இறந்த ஜீவர்கள் திரும்பாதது போல அவர்களும் இன்று வரை திரும்பவில்லை. சம்புமூர்த்தியை சாந்தப்படுத்தும் விருப்பத்துடன் அவர்களும் தங்கள் பெயர்களுக்கு பிறகு லிங்கங்களை நிறுவி முக்தியின் மூலமான காசியில் தங்கினர்.
நந்தவனத்தில் உள்ள பெரிய சோமநந்தீஸ்வர லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் பக்தி கொண்ட ஒரு மனிதன் சோமலோகத்தில் மிகப்பெரிய பேரின்பத்தை அடைவான். அதன் வடக்கே உள்ள நந்திசேனேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் ஆனந்த சேனாவை பெறுவான், அளப்பரிய மகிழ்ச்சி மற்றும் உடனடியாக மரணத்தை கூட அவன் வெல்வான். கங்கையின் வடமேற்கில் உள்ள பெரிய லிங்க காளேஸ்வரரை வணங்குவதன் மூலம் காலனின் கயிற்றால் என்றென்றும் பிணைக்கப்படுவதை தவிர்க்கலாம். காளேசத்திற்கு சற்று வடக்கில் உள்ள பிங்களேஸ்வரரை வணங்குவதன் மூலம் பிங்கள வடிவத்தை குறித்த அறிவை பெற்று அதன் மூலம் அடையாளத்தை அடைவார்கள். கோழி முட்டை வடிவத்தை கொண்ட குக்குடேஸ்வர லிங்கத்திடம் பக்தி காட்டுபவர்கள் ஒருபோதும் கருப்பையில் பிறக்க மாட்டார்கள். ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, சோமானந்தியில் தொடங்கி 5 கணங்களும் ஆனந்த கணத்தில் தங்கிய போது ஸ்தானு கூறினார், சரியான சிந்தனை இருந்தால் இதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். என்னுடைய இந்த நபர்கள் இந்த சாக்கு போக்கின் கீழ் அங்கேயே இருக்கட்டும். மகத்துவமும் ஆண்மையும் கொண்ட பிரமதர்கள் வாரணாசிக்குள் நுழைந்தாலும் நான் அதில் நுழைந்தது கூட அது எவ்வளவு நல்லது என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு இருக்கும் எந்த உதவியாளரையும் நான் தொடர்ச்சியாக அனுப்புவேன். அனைவரும் சென்ற பிறகு நானும் செல்வேன். இவ்வாறு இதயத்திற்குள் முடிவு செய்த பிறகு அவரது 4 பிரமதர் கணங்கள் திரிசூலத்தை தாங்கிய தேவர்களின் இறைவனால் அனுப்பப்பட்டன. மயூரர், குண்டோதரர், பாணர் மற்றும் கோகர்ணர் என்ற கணங்கள் தங்கள் மாயா சக்தியை நாடி காசிக்குள் நுழைந்தன. அவர்கள் 100கணக்கான வழிகளை பயன்படுத்தினர். ஆனால் அவர்களில் யாரும் திவோதாசரை கிளர்ச்சி அடையவோ அல்லது குழப்பமடையவோ செய்ய முடியவில்லை. 100கணக்கான குற்றங்கள் செய்யப்பட்டால் எந்த செயலால் இறைவன் திருப்தி அடைகிறார்? இவ்வாறு சிந்தித்து அவர்கள் லிங்கங்களின் சிறந்த பிராயச்சித்தத்தை தொடர்ந்தனர். சம்புமூர்த்தியின் ஒரு லிங்கம் இங்கே முறையாக போற்றப்பட்டால் 3 விழிகளை கொண்ட இறைவன் ஒருவரை மன்னிக்கலாம். 100 குற்றங்களை செய்து முக்தியை அருளுங்கள். ஒரு லிங்கத்தை ஒரு முறை கூட முறையாக போற்றும் போது சம்புமூர்த்தி யஜ்ஞங்கள், தானங்கள், தபஸ்கள் மற்றும் விரதங்களில் திருப்தி அடைவதில்லை. லிங்க வழிபாட்டின் நடைமுறையை அவர் அறிந்தவராகவும் எப்போதும் லிங்க வழிபாட்டில் ஈடுபட்டவராகவும் இருந்தால் அந்த மனிதன் 2 கண்களை கொண்டிருந்தாலும் அவர் நேரடியாக 3 கண்களை கொண்டவராக கருதப்பட வேண்டும். 100 பசுக்களை கொடையாக கொடுத்தாலும் சரி, 100 தங்க காசுகளை கொடையாக கொடுத்தாலும் சரி, லிங்கத்தை ஒருமுறை மட்டும் வணங்குவதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கும் பலன் கிடைக்காது. குதிரை யாகங்களைப் போல யாகங்களால் அந்த பலன் கிடைக்காது. இது லிங்கத்தை எப்போதும் வணங்குவதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கும். லிங்கத்தை முறையாக நீராட்டிய பிறகு அந்த தண்ணீரை 3 முறை பருகினால் பக்தன் தன் 3 வகையான பாவங்களும் விரைவாக அழிக்க பெற்று முக்தி அடைவான். லிங்கத்தின் கழுவேற்ற நீரால் தலையை நீராட்டுபவர் கங்கையில் புனித நீராடுவதன் பலனை பெறுகிறார். மேலும் அவர் இங்கேயே பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். வணங்கப்படும் ஒரு லிங்கத்தை பார்வையிட்ட பிறகு யாராவது அதை ஒரு முறை வணங்கினால் அவர் உருவகப்படுத்தப்படுவது குறித்து சந்தேகம் எழுகிறது. அடுத்த பிறவியில், அதாவது அவர் மீண்டும் பிறக்கவில்லை. பக்தியுடன் ஒரு லிங்கத்தை நிறுவினால் 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து அவர் விடுபடுகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சுத்திகரிக்கப்பட்டவுடன் அவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார். இவ்வாறு எண்ணிய பிறகு குருவிற்கு எதிரான குற்றத்தை அடக்குவதற்காக கணங்களால் பெரும் பாவங்களை அளிக்கும் லிங்கங்கள் காசியில் நிறுவப்பட்டன. லோலார்காவிற்கு அருகில் உள்ள குண்டோதரேஸ்வர லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறார். குண்டோதரேஸ்வர லிங்கத்திற்கு மேற்கே ஆசி நதிக்கரையில் உள்ள மயூரேஸ்வரரை வணங்கினால் ஒருவர் ஒருபோதும் கர்ப்பத்தில் கருத்தரிக்கப்படுவதில்லை. பெரிய பாணேஸ்வர லிங்கம் மயூரேஸ்வரத்திற்கு மேற்கே உள்ளது. அதை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அந்தர்கேகத்தின் உள் சந்நிதி மேற்கே ஒரு பக்தர் காசியில் உள்ள பெரிய லிங்க கோகர்ணேசத்தை அதன் நுழைவாயிலில் வணங்க வேண்டும். அவர் ஒருபோதும் தடைகளால் தாக்கப்படுவதில்லை. கோகர்ணேஸ்வர பக்தர் எங்கு இறந்தாலும் அவர் அறிவை இழப்பதில்லை. ஸ்கந்தன் கூறினார், இந்த 4 உதவியாளர்களும் தாமதித்து கொண்டிருந்த போது கணபதியின் இறைவன் காசியின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் விவரித்தார்.
முழு பிரபஞ்சமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையால் ஏமாற்றப்படுகிறது. உண்மையில் இந்த காசி அதன் உருவகப்படுத்தப்பட்ட வடிவம். அது பிரபஞ்சத்தின் ஒரே மந்திரவாதி. சகோதரர்கள், மனைவி, மகன், நிலம், இல்லம் மற்றும் செல்வத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மரணத்தை எதிர்கொண்டாலும் அனைவரும் காசியை நாடுகிறார்கள். காசியில் மரணத்திற்கு கூட பயப்பட ஒன்றுமில்லை என்றாலும் அங்கு தங்கியிருக்கும் கணங்கள் ஏன் என்னை பார்த்து பயம் கொள்ள வேண்டும்? காசியை எதற்கு ஒப்பிட முடியும்? மரணம் ஒரு மங்களகரமான விஷயம், சாம்பல் ஒரு அலங்காரம் மற்றும் இடுப்பு துணி ஒரு பட்டாடை. அங்கே ரூபத்தில் ரட்சிப்பின் கண்ணீர், பிராந்தி பூஷணத்தை, இறக்கும் நேரத்தில் தாரக உபதேசத்தை அலங்காரமாக பெற்ற அனைவரையும் காசி தேவி தேர்ந்தெடுக்கிறாள். அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிராமணராக இருந்தாலும் சரி, சண்டாளனாக இருந்தாலும் சரி, சக்கரர் மற்றும் பிற சூரர்கள் கூட காசியில் மரணத்தை சந்தித்து முக்தியை அடையும் உயிரினங்களில் 10 மடங்கு பலனிற்கு சமமானவர்கள் அல்ல. காசியில் இறக்கும் ஒரு உயிரினத்தை பிரம்மதேவர், நாராயணமூர்த்தி மற்றும் பிற சிரத்தில் இணைந்த கரங்களுடன் வணங்குகிறார்கள். ஒரு சடலத்தின் நிலையில் காசியில் அந்த உயிரினம் அசுத்தமாகாது. எனவே நானே அதன் காதை தொடுகிறேன். காசி என்ற வார்த்தையை 2 அல்லது 3 முறை திரும்ப திரும்ப கூறும் ஒரு புண்ணியவான் எல்லா புனித பொருட்களையும் விட புனிதமானவன். அவனே அனைத்திலும் பெரியவன். நான் இதயத்தில் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறேன். காசியை இதயத்தில் தியானித்தாலும் காசியை பணித்தவனும் எப்போதும் எனக்கு சேவை செய்திருக்கிறான். ஒரு ஜீவன் தளராத மனதுடன் காசிக்கு சேவை செய்தால் நான் அவரை எப்போதும் என் இதயத்தில் நிலைநிறுத்துவேன். ஒருவரால் தனிப்பட்ட முறையில் தங்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒருவரையாவது புனித தலத்தில் வசிப்பவராக அமர்த்துவதன் மூலம் தங்க வைக்க வேண்டும். நிச்சயமாக அவர் வசிப்பவரின் பலனை பெறுகிறார். மரணம் வரை காசியில் தங்க தீர்மானித்த மன உறுதி கொண்ட புத்திசாலி மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது கூட முக்தி பெற்றவர்கள் என்று அறியப்பட வேண்டும். அவர்கள் மட்டுமே மரியாதைக்குரியவர்கள் மற்றும் அன்பானவர்கள். வாரணாசியின் சிறப்புகளை குறித்து பல முறை சிந்தித்த பின்னர் ஸ்தானுமூர்த்தி மற்ற கணவான்களை அழைத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பினார். தாரகனே வா, தெளிந்த புத்தியுள்ளவனே, நீதியில் உறைவிடமான திவோதாசர் ஆட்சி செய்யும் நகரத்திற்கு செல். திலபர்ணனே, ஸ்தூலகர்ணனே, திரிமிகண்டனே, பிரபாமாயனே, சுகேசனே, பிந்ததியே, சாகாவே, கபர்த்தின், பிங்களக்ஷகா, வீரபத்ரா, காந்தா, ஓகதுரபத்ரா, காடரகா, பஞ்சக்ஷபரா, பூதக்யா, திரயக்ஷா, க்ஷேமகா, லங்கலின், விரதா, சுமுகா, ஆஷாஷி அனைத்து கணங்களும் தங்கள் எஜமானருக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய உறுதியான மன உறுதியுடன் கூடிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தனித்தனியாக செல்லுங்கள். அரசரிடம் ஒரு பலவீனமான அம்சத்தை கண்டறிய விரும்பிய அவர்கள் கண் சிமிட்டாமல் விழித்திருந்தனர். அந்த புத்திசாலி கணங்கள் பல மாயைகள், வடிவங்கள் மற்றும் ரூபங்களை ஏற்றுக்கொண்டனர். அவரது பலவீனத்தை கண்டறிய இயலாமல் அவர்கள் தங்கள் நற்பெயரின் செல்வத்தை வீணடித்து வெறுப்புடன் ஐயகோ என்ன ஆயிற்று என்று கூறி தங்களை தாங்களே நிந்தித்து கொண்டனர். கணங்கள் கூறினார்கள், அரசரின் பலவீனத்தை கண்டறிய இயலாமல் அவர்கள் பல மாயைகளையும் வடிவங்களையும் ஏற்றுக்கொண்டனர். நம் தலைவரால் மதிக்கப்படுகிறோம், ஆனால் ஒரு மனிதனை கூட நம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர இயலவில்லை என்பது உண்மையில் பரிதாபகரமானது. மிகுந்த மரியாதை, பரிசு மற்றும் நட்புடன் நமக்கு அருளிய 3 விழிகளை கொண்ட இறைவனுக்கு கடமையை செய்ய தவறி நமக்கு ஐயகோ, நம் எஜமானருக்கு கடமை செய்வதில் நாம் தவறு செய்ததால் நமக்கு என்ன கதி ஏற்படும்? நிச்சயமாக நம் குடியிருப்பு குருடாகும், இருள் நிறைந்த உலகில் இருக்கும். ஐயகோ, ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் பணியை நிறைவேற்றாதவர்கள், ஆனால் புலன்களின் குறைபாடுகள் இல்லாத செயல்பாடுகளுடன் தொடர்ந்து வாழ்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். கௌரவிக்கப்பட்ட பிறகு நிறைய எடுத்துக்கொண்டு இறைவனின் பணியை கெடுக்கும் ஊழியர்களின் ஆசைகள் விரக்தி அடைந்து விடுகின்றன. தங்கள் எஜமானர்களின் பணியை நிறைவேற்றாத வெட்கமின்றி இறைவனின் முன் நின்று அவரது முகத்தை பார்க்கும் ஊழியர்களால்
இந்த பூமி சுமையாகிறது. உயிரினங்களின் தாயான பூமி மலைகள், பெருங்கடல்கள் மற்றும் பெரிய மரங்கள் காரணமாக தாங்க முடியாத பெரிய சுமையை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இறைவனுக்கு துரோகம் செய்பவர்களால் ஒரு பிரபலமான பண்டைய காதை வசனம் எங்களால் நினைவு கூறப்பட்டுள்ளது. அதற்காகவே நாம் இங்கே நிலையான உறுதியுடன் தங்குவோம், அதில் ஒட்டிக்கொள்வோம். புண்ணியர்களை பெறாதவர்களுக்கும் செல்வமும் நீண்ட ஆயுளும் குறைந்து எல்லா வழிகளிலும் இல்லாதவர்களுக்கும் வாரணாசி நகரம் அடைக்கலம். பாவங்களின் பாரத்தால் மனச்சோர்வடைந்தவர்களுக்கும் மனம் திரும்புதலை அனுபவித்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிபவர்களுக்கும் வாரணாசி நகரம் அடைக்கலம். தங்கள் எஜமானர்களுக்கு விசுவாசமற்ற துரோகிகளுக்கும் நன்றியற்றவர்களுக்கும் துரோகி கொலை செய்பவர்களுக்கும் வாரணாசி நகரத்தை தவிர வேறு எங்கும் அடைக்கலம் இல்லை. இதுவே கதையின் பொருள் உள்ளடக்கம் என்று முடிவு செய்த பின்னர் பிரமதர்கள் தங்கள் வடிவங்களை மன்னர் திவோதாசருக்கு தெரியப்படுத்தாமல் அங்கேயே இருந்தனர். அந்த மன்னர் மிகவும் புத்திசாலியாக இருந்த போதிலும் ஈசனாரின் சக்தியால் பல்வேறு வடிவங்களிலும் ரூபங்களிலும் அங்கு நிலை நிறுத்தப்பட்ட அந்த விவேகமான கணங்களின் இருப்பை அவர் அறியவில்லை. வாரணாசியில் நிலை நிறுத்தப்பட்ட அந்த உயிரினங்களை சித்திரகுப்தன் கூட அறியாதது ஆச்சரியமாக இருக்கிறது. மரண உலகில் வசிக்கும் மற்றவர்களை குறித்து எதுவும் கூற வேண்டியதில்லை. தர்மராத் பகவானான யம தர்மராஜன் லிங்கங்களை நிறுவிய பின்னர் உடைக்கப்படாத சக்தி மற்றும் செல்வாக்கு வரம்பற்ற புத்திசாலித்தனம் கொண்ட நபர்களை ஒருபோதும் முழுமையாக அளவிடுவதில்லை. எனவே கலசத்தில் பிறந்த பெரிய முனிவரே, லிங்கங்களை தவறாமல் வழிபட்டு வரும் அனைத்து பிரமதர்களும் இன்றும் கூட லிங்கத்தை விட்டு வெளியேறுவதில்லை. நன்மையை அருள்பவர் காசி ஆவார். முனிவரே, தாரகன் என்ற சிறந்த கணவான் இன்றும் மீட்பு தாரக ஞானத்தை வழங்கும் பெரிய லிங்க தாரகேஸ்வரரை வணங்குகிறார். தாரகேஸ்வர லிங்கத்திடம் நிலையான பக்தியை காட்டிய பிறகு சிறந்த மனிதர்கள் தாரக அறிவை எளிதில் பெறுகிறார்கள். திலபர்ணனால் நிறுவப்பட்ட திலபர்ணேஸ்வர லிங்கத்தை காண்பதன் மூலம் ஒரு விதையில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு எள் விதையின் அளவு கூட பாவம் இருக்க இயலாது. ஸ்தூல கர்ணேஸ்வர லிங்க வழிபாட்டை முறையாக செய்த பிறகு ஒரு மனிதன் சிறந்த புண்ணியத்தை அடைகிறான். அவன் ஒருபோதும் துர்நாற்றத்தை அடைவதில்லை. அதன் மேற்கில் பக்தர் திரிமிசண்டேஸ்வர லிங்கத்தையும் பிரபாமய லிங்கத்தையும் சாந்தப்படுத்த வேண்டும். அவர் ஒருபோதும் பாவங்களால் தாக்கப்படுவதில்லை. பிரபா மகேஸ்வர லிங்கத்தை கண்ட பிறகு பக்தர் வேறு இடத்தில் இருந்தாலும் அவர் பிரபாமய தீவிர வாகனத்தின் மூலம் சிவலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஹரிகேச தோப்பில் சுகேஸ்வரரை வணங்கிய பின்னர் பக்தர் ஷட்கௌசிக 6 தாதுக்களால் ஆனது உடலை மீண்டும் மீண்டும் சுமக்க மாட்டார். பீமச்சண்டிக்கு அருகில் உள்ள விந்ததீஸ்வரை வணங்குவதன் மூலம் மனிதன் மிகவும் பயங்கரமான பாவத்தை கூட விட்டுவிட்டு நித்திய முக்தியை அடைகிறான். பித்ரேஸ்வரருக்கு அருகில் உள்ள மகாலிங்க சாக்கலேஸ்வரரை காண்பதன் மூலம் யாரும் பிராகிருத பாவத்தை கூட ஒரு மிருகத்தை போல தொடுவதில்லை. 53ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.